தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடனை முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் கோட்டூரில் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். தேர்தல் அறிக்கையில் அளித்தபடி 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் கோட்டூரில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 34,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், மேகதாது அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்தனர். இந்த மறியல் போராட்டத்தால் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம், வேளாங்கண்ணி செல்லும் முக்கிய சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடன்களையும் தள்ளுபடி செய். தேர்தலுக்கு முன்பாக விஜய் ஜோசப் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. விவசாயிகளுக்கு வாங்கிய கடன் கூட்டுறவு வாங்கிய சிறு விவசாயிகளுக்கு முழுமையாகவும் பெரு விவசாயிகளுக்கு 50% வழங்குகிறேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கு மாறாக எங்களிடம் விவசாயிகளிடம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு இப்போது கவலை நாடகம் விவசாய அனைவரும் காதில் பூ சுட்டி கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு கவலை நாடகம் ஆடி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அறிக்கையை விடுறாங்க. ஒவ்வொரு வாரம் ஒரு நாளைக்கு 5,000 தள்ளுபடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 50,000 தள்ளுபடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 75,000 தள்ளுபடிக்கிறாங்க. இது மாதிரி குளறுபடியான அரசு ஆணையை உடனே அதை நிறுத்தி வைக்கணும். உடனே நிறுத்தி வச்சுட்டு புதிய அரசு ஆணையை நீங்க வெளியிடணும். புதிய அரசு ஆணை எப்படி இருக்கணும்னா, கூட்டுறவு வாங்கிய நிலுவையில் உள்ள அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யணும்.